Good evening, everyone. இன்னும் 1 days தான் இருக்கு. Tomorrow CSK as RCB match. Few hours left. இதில் நிறைய அப்டேட் வந்திருக்கு. CSK team official captain announcement ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாட் தான் CSK டீமை ஹேண்டில் பண்ண போறாரு. இது இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அஃபிஷியல் நியூஸ். அண்ட் நம்ம பார்க்க போற ரெண்டாவது மேட்ச் ஷிகர் தவான் பதில் ஜிதேஷ் சர்மா தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. இது இன்னொரு அப்டேட். அண்ட் மோர் ஓவர் வி ஹாவ் இம்பேக்ட் பிளேயர் ஆப்ஷன் ஆல்சோ. இந்த இம்பேக்ட் பிளேயர்ல பேட்டிங் இம்பேக்ட் பிளேயரா இருக்கலாம், இல்லைனா போலிங் இம்பேக்ட் பிளேயரா இருக்கலாம். ஸோ நிறைய மாற்றங்கள். ஜஸ்ட் 1 day left, few hours left to watch the exciting IPL match tomorrow Friday at 8 PM. 6 மணிக்கு இசை நிகழ்ச்சி ஓப்பனிங் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜியோ சினிமாவில் இந்த மேட்ச் ஒளிபரப்பாகுது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக டீம் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நாளைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு சாட்டர்டே டபுள் டமாக்கா அண்ட் சண்டே டபுள் டமாக்கா. ஸோ இந்த மேட்ச் நம்பர் 2 சண்டிகரில் நடக்குது. யார் யாருக்குன்னா பஞ்சாப் ஆஸ் டெல்லி. இந்த 2 டீமுக்கான ப்ரெடிக்ஷன் ப்ரிவியூ தான் நம்ம இந்த மேட்ச்சில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு சண்டே ஆல்மோஸ்ட் எல்லா 10 டீம்ஸுமே விளையாடிடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். இந்த பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பேட்டிங் பிச் ஹிட்டர் மேக்ஸிமம் த ஸ்கோர்ஸ் ஆன் த போர்டு. இது மினிமம் 150, 160, 180, 200, 250 இந்த மாதிரி ஸ்கோர் ஆன ஒரு பிச். இதுதான் இந்த சண்டிகரோட பிச். மேட்ச் நம்பர் 2 டெல்லி கேபிட்டல் அஸ் பஞ்சாப். இந்த பிச் ரிப்போர்ட் எல்லாமே ஹை ஸ்கோரிங் அப்படின்றதுனால இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம், எப்படி டீம் கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். இதில் ஸ்பின்னருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் அட்வான்டேஜ் ஆகும், நார்மலாக ஃபாஸ்ட் போலிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த டீட்டெயில்டான பிச் ரிப்போர்ட். டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 நம்ம பார்ப்போம். டேவிட் வார்னர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பிரித்வி ஷா அவரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த 2 பேர் தான் ப்ராபபிள் பிளேயிங் லெவலில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பிரித்வி ஷா அண்ட் டேவிட் வார்னர். டேவிட் வார்னர் அண்ட் பிரித்வி ஷா ஓப்பன் பண்ணுறாங்க. பிரித்வி ஷா ஒரு 6-7 மேட்சஸில் ஒரு 2 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் டேவிட் வார்னர் நல்லாவே ஃபார்மில் இருக்காரு. நிறைய 100ஸ்லாம் அடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச்சில் கூட 100 அடிச்சிருக்காரு. ஸோ கரண்ட் ஃபார்மில் இருக்காரு. ஸோ டேவிட் வார்னர் அண்ட் பிரித்வி ஷா. அண்ட் அதுக்கடுத்தது ஃபர்ஸ்ட் டவுன் மிச்சல் மார்ஷ். இந்த மிச்சல் மார்ஷ் போலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஐபிஎல்ல லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 20 balls 70 runs, 60 runs, 50 runs இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டர் இவர். அதே தான் டேவிட் வார்னரும். ஸோ இந்த 2 பேருமே ஆஸ்திரேலியன் டீமை சேர்ந்தவங்க. பிரித்வி ஷா நம்ம இந்தியன் டீமை சேர்ந்தவர். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பிளேயர்ல டேவிட் வார்னர், பிரித்வி ஷா அண்ட் மிச்சல் மார்ஷ். 4வதாக வரப்போது ரிஷப் பண்ட். ஒரு 1.5 வருஷமா கிரிக்கெட் விளையாடாத ஒரு ரிஷப் பண்ட் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ பழைய ஃபார்மில் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்றது சாட்டர்டே 3:30 PM இந்த மேட்ச்சில் தான் நம்ம பார்ப்போம். லாங் டைம் பேக் ஹி இஸ் கமிங் டு த டீம் டு ஜாயின் த IPL. கிறிஸ்டன் ஸ்டப் இல்லைனா ப்ரூக், ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் லலித் யாதவ், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஆண்ட்ரிக் நாட்சியா அண்ட் கலீல் அகமது. இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். இந்த பிச் ரிப்போர்ட் நல்ல பேட்டிங் ட்ராக், ஒரு 200+ அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கு இந்த பிச் ரிப்போர்ட்ல. ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்ல எந்த மாதிரியான போலர்ஸ் பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல மிச்சல் மார்ஷ் ஒரு மீடியம் ஃபேஸர். ஸோ இவருக்கு ஸ்லோவாக பால் வர்றதுனால பவுண்டரிஸும் 75 meters, 70 meters, 78 meters இந்த மாதிரியான ஒரு பவுண்டரி. இந்த பவுண்டரியில் மிச்சல் மார்ஷ் இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி லலித் யாதவ், அதுக்கப்புறம் கலீல் அகமது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்ல நல்ல போலர்ஸ் விக்கெட் எடுக்கிறத விட ஒரு நார்மலான போலர்ஸ், ஒரு பார்ட் டைம் போலர்ஸ், ஒரு ஆவரேஜான போலர்ஸ் நல்ல விக்கெட் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க பால் தான் பேட்டுக்கு பால் வராது. மற்றபடி ஆண்ட்ரிக் நாட்சியாலாம் ஒரு 150ல போடுவார். அது பேட்டிங் பிச்சுனாலும் பால் நல்லா பேட்டுக்கு வரும். நல்லா 4-6 பவுண்டரிஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஸ்டார் பாலர் குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ இவங்களை விட மிச்சல் மார்ஷ், ஆண்ட்ரிக் நாட், கலீல் அகமது அண்ட்
லலித் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்ல விக்கெட் பிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு 4 டீம் கம்பல்சரி போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு டீம் வந்து ஆண்ட்ரிக் நாஜியா, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி பிக்கோட நம்ம போகணும். ஒரு சேஃபான சைடுக்காக ஒரு 70% ப்ரெடிக்ஷன் படி போகலாம். ஒரு 30% வந்து ப்ரெடிக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம டீம் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பிருத்வி ஷா, டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட் இந்த 4 பேர் தான் பேட்டிங். மீதிலாம் ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர் பட்டேல் அண்ட் லலித் யாதவ். இதில் மிச்சல் மார்ஷ் தான் டபுள் ஆப்ஷனில் இருப்பார். அவர் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த பிளேயர் எல்லாமே வந்து அந்த வென்யூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் என்ன, ரீசன்ட் ஃபார்ம்ஸ் என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அடுத்தது நம்ம கிங்ஸ் 11 பஞ்சாபோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ஷிக்கர் தவன் கேப்டன். பட் வந்து ஷிக்கர் தவன் சாட்டர்டே மேட்ச்சில் விளையாட மாட்டார். அவருக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா வந்து விளையாடுவார். பிரப்சிம்ரன் சிங் இவர் வந்து ஆடிட்டர். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண வந்து ஷேவாக் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இவர் ஒரு 10 ஓவர் நின்றுட்டாருன்னா இவர் கண்டிப்பாக கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இவரை வந்து கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இவரை கேப்டனாக ட்ரை பண்ணேன். ஒரு டீமில் வந்து கண்டிப்பாக இவரை ட்ரை பண்ணேன், பிரப்சிம்ரன் சிங். அப்புறம் அதர்வா தடே இவரோட ரீசெண்ட் ஃபார்ம் வந்து நல்லா ஒரு 50 ரன்ஸ், 40 ரன்ஸ், 30 ரன்ஸ், 50 ரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. இவர் நல்ல பிளேயர். இவரையும் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கும் இவர் எலிஜிபிள். ஜிதேஷ் சர்மா தான் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு பஞ்சாப் கிங்ஸ் 11க்கு. அட் த சேம் டைம் இவர் விக்கெட் கீப்பர். அண்ட் இவர் நம்ம நிறைய மேட்சஸ்ல இவரை பார்த்துருக்கோம். இவர் வந்து குயிக்காக ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். இவரும் ஒரு 4 ஓவர் 5 ஓவர் விளையாடிட்டாருன்னா கண்டிப்பாக 30+ ரன். அதுக்கப்புறம் கேச்சஸ், ஸ்டம்பிங், ரன் அவுட்ல பாயிண்ட்ஸ் வரும். ட்ரீம் ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவருக்கு நிறையவே இருக்கு. இந்த பிரப்சிம்ரன் சிங் வந்து 50-50 தான் அடிச்சு ஸ்டார்டிங்லேயே ஆடுவார். இன்னிங்ஸ் ஓப்பனிங்லேயே அவுட் ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட வந்து ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் வராது. ட்ரீம் ஃபேண்டசிக்குள்ளேயும் வர மாட்டார். பட் அதர்வா தடே வந்து கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங், கேச்சஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஷிக்கர் தவான் இல்லை. லியம் லிவிங்ஸ்டன் இவரும் வந்து ஒரு ஸ்லோவாக போடக்கூடிய ஒரு ஸ்பின் பவுலர் ப்ளஸ் பேட்டிங் ட்ராக்னால இவர்கிட்டயும் வந்து ஒரு 20 to 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். இவருக்கும் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவரையும் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. ஸோ இவரும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயராக லிவிங்ஸ்டன் இருப்பார். சாம் கரன் இவர் தெரியும், சிஎஸ்கேல விளையாடி இருக்காரு. இவர் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ். இவரும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருப்பார். பட் ஓவரால் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது லியம் லிவிங்ஸ்டன், பிரப்சிம்ரன் சிங் அண்ட் சாம் கரன் இந்த டீம்லேருந்து இந்த 3 பேர். அந்த டீம்லேருந்து நம்ம லலித் யாதவ், மிச்சல் மார்ஷ் அண்ட் இன்னொரு பிளேயர் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 3 பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனில் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஷி தவான், ஹர்ஷல் பட்டேல், கேசிகோ ரபாடா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ராகுல் சகர். இதில் இந்த ஹர்ஷல் பட்டேலும் வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஏன்னா பால் வேரியேஷன் பண்ணி போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ நான் டைரெக்டாக வந்து ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, அதர்வா தேட் ஆர் சிம்ரன் சிங் இப்படி தான் என்னுடைய டீம் வந்து நான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஜிதேஷ் சர்மா லீவ் பண்ணிட்டு சிம்ரன் சிங், அதர்வா தேட், லிவிங்ஸ்டன், சாம் கரன் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இதுதான் என்னுடைய மஸ்ட் பிக் பிளேயர் டு ரொட்டேட்டிங் ஆல் 4 டீம்ஸ். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோடைய பிளேயர்ஸை பற்றி பார்ப்போம். டேவிட் வார்னர் இவரோட ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்கள், 32, 81, 22, 70. ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பார். ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ எல்லாமே 30 அபவ்ல இருக்கிற ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 22. ஸோ 2-3 கேச்சஸ் பிடிச்சா கூட ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக வருவார். 70, 81 அடிக்கும்போது கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இவருக்கு இருக்குது. வெனியூவில் இது வரைக்கும் விளையாடலை. 8 விக்கெட்டில் 46, 54, 60. இந்த டெல்லிக்கு பஞ்சாபுக்கு எதிராக ஆடும்போது டெல்லி கேபிட்டல் டேவிட் வார்னர் 60, 54, 46 ஒரே மேட்ச் மட்டும் 0. ஸோ கண்டிப்பாக இவர் மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். அடுத்ததாக வந்து பிருத்வி ஷா ரீசெண்டான ஸ்கோர் 5, 54, 13, 0, 15. ஒரு 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 54. பட்டாபாக்கியம் படலாம் லேக்கியங்கிற மாதிரி தான் ஆடுறாரு. 5, 54, 13, 0, 15. இவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. 8 விக்கெட்டில் 54, 41 அடிச்சிருக்காரு. இந்த வெனியூவில் இவர் பிளே பண்ணல. பட் 8 விக்கெட்டில் 54 and 41 அடிச்சிருக்காரு. பட் ரீசெண்டாக ஃபார்ம் இல்லை. இதை மைண்ட் செட் பண்ணி இவர் எடுக்கலாமா வேணாமான்றதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். மிச்சல் மார்ஷ் டபுள் ஆப்ஷன்ஸ்.
அண்ட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் 26, 72, 17, 79. ஸோ 79, 17, 72, 26. இப்போ வர்ற மேட்ச்சில் திரும்ப அதே 70 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இவர் வெனியூவில் இது வரைக்கும் விளையாடல. 8 விக்கெட்டில் 63 ரன் அடிச்சிருக்காரு, 0 விக்கெட். அதுக்கப்புறம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஷப் பண்ட் ரீசெண்டாக ஃபார்ம் எதுவுமே இருக்காது. கடைசியான ஐபிஎல் மேட்ச் 11, 6, 6, 3, 9 இதுதான் அவரோட ரீசன்ட் ஃபார்ம். 8 விக்கெட்டில் 7 வெனியூவில் இது வரைக்கும் விளையாடவே இல்லை. ரிஷப் பண்ட் வில் பி அ கொஸ்டின் மார்க். அண்ட் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ அந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி பேட்டிங் வரணும். ஸோ பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஷல் ஸ்டோரியை முடிச்சிட்டாங்கன்னா இவருக்கான வாய்ப்புகள் அங்கே எல்லாமே போயிடும். ஸோ இதுதான் ரிஷப் பண்டோட ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ யார் வருவாங்கன்றதை நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். லாஸ்ட் 30 மினிட்ஸில் டாஸ் வந்ததுக்கப்புறம் இதோட ரீசன்ட் ஃபார்ம் 7, 6, 31, 5, 1, 4, 8, 67 அண்ட் 43. ரீசெண்டாக ஃபார்ம் எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் வெனியூவில் இது வரைக்கும் விளையாண்டதில்லை. அதுக்கப்புறம் பொசிஷன் நம்பர் 5ல் வராரு. ஸோ இவருக்கான பேட்டிங் ஆப்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அக்ஷர் பட்டேல் வந்து ரீசெண்டாக 33 ரன்ஸ், 0 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ். வெனியூவில் இது வரைக்கும் ப்ளே பண்ணல. 8 விக்கெட்டில் 1 விக்கெட், 17 + 2 விக்கெட், 2 விக்கெட், 2 விக்கெட். ரீசெண்டாக எல்லா மேட்சுமே 2 விக்கெட்ஸ், 2 விக்கெட்ஸ், 2 விக்கெட்ஸ் அண்ட் 1 விக்கெட் + 17 + 2 விக்கெட். இதுதான் 8 விக்கெட்டில் அக்ஷர் பட்டேல். ஸோ நம்ம ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணுற 2 டீமில் அக்ஷர் பட்டேல் மஸ்ட்டாக வச்சு இவர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லலித் யாதவ், இவர் ஒரு ஸ்பின்னர். ரீசெண்ட் மேட்ச்சில் வந்து 15 + 2 விக்கெட், 25 + 1 விக்கெட், 67 ரன்ஸ். ஸோ இந்த ரீசனுக்காக தான் லலித் யாதவ் வந்து நம்ம கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் பேட்டிங் வந்தாலும் குயிக்காக 30 to 40 ரன்ஸ் அடிப்பார், 50 அடிப்பார். நல்லா பேட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர். ப்ளஸ் வந்தாலும் விக்கெட் வந்து 2 விக்கெட்ஸ், 3 விக்கெட்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 8 விக்கெட்டில் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வெனியூவில் இது வரைக்கும் விளையாடவில்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளேயர் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவுடைய ரீசெண்ட் ஃபார்ம் 1 விக்கெட், 5 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட். ஸோ நம்ம லாஸ்ட் டீமில் ட்ரை பண்ணும்போது குல்தீப் யாதவ் கேப்டனாக வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இதே செகண்ட் இன்னிங்ஸ் டெல்லி கேபிட்டலாக இருந்தால். அதுக்கப்புறம் 8 விக்கெட்டில் 0 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட்ஸ், 2 விக்கெட்ஸ். இந்த 8 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனுக்கான எலிஜிபிலிட்டி இருக்காது. வைஸ் கேப்டன் மேபி ட்ரை பண்ணலாம். ஆனால் வைஸ் கேப்டனுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கலீல் அகமத், அவர் 9 மேட்சஸ் விளையாடிருக்காரு, 9 விக்கெட்ஸ் இன் ஐபிஎல் 2023. அதே 2022 பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கம்பேர் டு 2024 இதே மாதிரி ஒரு 10 மேட்சஸ் 16 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நிறையா நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நிறையா டொமஸ்டிக்கில் விளையாடிருக்காரு. ஸோ அதனால் இவரை நான் கேப்டன் வைஸ் கேப்டனில் இவரை நான் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி பேட்டிங் பிச். இந்த மாதிரியான போலர்ஸ்க்கான விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அது இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் போலர். ஆண்ட்ரிக் நார்ஜியா, இவருடைய ரீசெண்ட் 0 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட். ஸோ இவரை நான் டீம்லேயே பிக் பண்ணல. வெனியூவில் வந்து நாட் பிளேட். 8 விக்கெட்டில் 2 விக்கெட், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. முகேஷ் குமார், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 0 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட். இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வராரு. வெனியூவில் இது வரைக்கும் ப்ளே பண்ணல. 8 விக்கெட்டில் 0 விக்கெட் அண்ட் 1 விக்கெட். இவரையும் நான் டீமில் வந்து பிக் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பார்ப்போம். ஷிக்கர் தவான் இந்த மேட்ச் விளையாடலை. வெனியூலையும் அவருக்கு பெருசாக ரெக்கார்டு இல்லை. ரீசெண்டாகவும் எந்த இதுவும் இல்லை. அதர்வா தடை, இவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்கள். 29, 40, 37, 97, 30, 54. இவரெலாம் வந்து கேப்டன் பிக்குக்கு, வைஸ் கேப்டன் பிக்குக்கு நல்லா ஆப்டாக இருப்பார். இவர் வந்து பர்சன்டேஜும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பார். ஸோ இவரை நம்ம வந்து கண்டிப்பாக பிக் பண்ணலாம். வெனியூவில் 66 அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 4 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பிரப் சிம்ரன் சிங். இவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் 9, 20, 0, 50, 30. ஸோ 2 மேட்ச் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணல, மீதி 3 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. ஸோ இவரை வந்து 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். வெனியூவில் வந்து ஒரு மேட்ச் 46 and 9 and 0. ஏன்னா ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிப்பார். கேட்சு, ஸ்டெம்பிங், போல்ட் ஏதாவது ஆனால் இவருடைய பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் நம்ம இவரை யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு நியூ கேப்டன் ஜிதேஷ் சர்மா. இவருடைய ரீசன்ட் ஃபார்ம் 0, 31, 4, 1, 24.
இவருக்கு புதுசாக கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ஸோ கேப்டன்ஷிப் நம்ம பார்த்ததில்ல. பட் வெனியூவில் 24, 41 அண்ட் 25, 24 ரன்ஸ் மினிமம் ரன்னாக இந்த வெனியூவில் வச்சுருக்காரு. ஸோ இவரை வந்து பிக் பண்ணலாம். லியம் லிவிங்ஸ்டன் ரீசெண்டாக வந்து 30 ரன்ஸ், 20 ரன்ஸ், 6 ரன்ஸ், 12 ரன்ஸ் அண்ட் 3 ரன்ஸ். வெனியூவில் 21 + 1 விக்கெட், 2 + 0 விக்கெட். ஸோ இதுதான் இவருடைய ஸ்டேட்டஸ். வெனியூலையும் விளையாடி இருக்காரு, 21 + 1 விக்கெட்டும் அடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்தால் கூட அவர் கடகடன்னு ஒரு 30 ரன் அடிப்பார், ஒரு 2 to 3 விக்கெட்ஸ். இந்த கிரவுண்டுக்கு அவருக்கு ஆப்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சாம் கரனுடைய ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பராக வந்திருக்கேன். இவர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு பிளேயர். 7 + 2 விக்கெட், 17 + 2 விக்கெட், 1 விக்கெட். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெனியூவில் 21, 1 விக்கெட், 0 + 0, அப்புறம் 21 + 1 விக்கெட். ஸோ 21 ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்தாவே கண்டிப்பாக ட்ரீம் டீமில் உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. சாம் கரன் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக வரும்போது எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக வருவாங்க. எனர்ஜெட்டிக்காக வரும்போது அந்த வெனியூ வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஏற்கனவே விளையாடின அந்த கிரவுண்டுன்றதுனால நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சிக்கந்தர் ராசா ரீசெண்ட் ஃபார்ம் 4, 17, 1, 0, 23, 18 இதெல்லாம் அவர் அடித்த ரீசெண்ட் ரன்ஸ். அண்ட் வெனியூவில் வந்து 36 ரன்ஸ், 0 விக்கெட். இந்த வெனியூவில் அவர் பெருசாக எதுவும் விக்கெட் எடுக்கல. பட் பேட்டிங் நல்லா இது பண்ணியிருக்காரு. இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ஹர்ஷல் பட்டேல் நிறைய வேரியேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்கள், 13, 1 விக்கெட், 3 விக்கெட்ஸ், 0 விக்கெட், 3 விக்கெட்ஸ். அதனால தான் இவரை நான் கேப்டனாக செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். வெனியூவில் இது வரைக்கும் விளையாடல. ஸோ இது ஹர்ஷல் பட்டேல். அண்ட் கேசிகோ ரபாடா உடைய ரீசெண்ட் ஃபார்ம் 0 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட்ஸ் அண்ட் 0 விக்கெட். வெனியூவில் 2 விக்கெட்ஸ் அண்ட் 1 விக்கெட்ஸ். வெனியூவில் நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஒரு விக்கெட்டாவது எடுத்துடுறாரு. அண்ட் ஹர்ஷதீப் சிங் ரீசெண்ட் ஃபார்ம் 3 விக்கெட்ஸ், 0 விக்கெட்ஸ், 1 விக்கெட், 0 விக்கெட்ஸ், 0-1, 0-3. இப்போ இந்த மேட்ச் எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வெனியூவில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. இதுதான் இவருடைய இது. அடுத்தது ராகுல் சேகர் ரீசெண்டாக வந்து 2 விக்கெட்ஸ், 1 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட். அண்ட் வெனியூவில் 0 விக்கெட், 0 விக்கெட். வெனியூவில் இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் சண்டிகாரில் விக்கெட்டே எடுக்கல. ரீசெண்டாக ஃபார்மில் இருந்தாலும் இந்த வெனியூவில் எந்த விக்கெட்டும் எடுக்காதனால இதில் நான் பிக் பண்ணலை. ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் படி ஒரு 2 டீம், ஸ்டாட்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 2 டீம். இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள பிளேயர் பார்த்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, மிச்சல் மார்ஷ், அக்ஷர் பட்டேல் அண்ட் ரிஷப் பண்ட். இவங்கெல்லாம் டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. இதில் கீப்பிங் யாரை எடுக்கலாம்னா ஜிதேஷ் சர்மாவா ரிஷப் பண்டான்னு பார்க்கும்போது ஐ வில் கோ ஃபார் ஜிதேஷ் சர்மா. அண்ட் சாம் கரன், லிவிங்ஸ்டன் அண்ட் மிச்சல் மார்ஷ், இந்த 4 பிளேயர் வந்து நான் டிஃபால்ட்டாக பிக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் டபுள் ஆப்ஷன்ஸில் உள்ளவங்க. இப்போது இந்த கிரவுண்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்தோம். இந்த பிச் ரிப்போர்ட்டோடைய கிரவுண்டு பாருங்கள். அதே மாதிரி IPL 2023 டெல்லி 213 for 2, பஞ்சாப் 198 for 8, DC won by 15 runs. அதே மாதிரி பஞ்சாப் 167க்கு 7, டெல்லி 136க்கு 8, பஞ்சாப் won by 31 runs. இது 2023 8-8 வந்து ஸ்டேட்டஸ். ஸோ 2 பேருமே ஈக்குவல் பலத்தில் இருக்காங்க. 50-50 ஆப்ஷன். இதில் ஒரு டிராபேக் என்னன்னா பஞ்சாபுக்கு ஜிதேஷ் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அவருடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்றது நம்ம சாட்டர்டே மேட்ச்சில் தான் தெரிய வரும். அப்போது அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது டெல்லி ரிஷப் பண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், த கேப்டன்ஷிப் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த டீம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் மிச்சல் மார்ஷ், வார்னர், ஸோ டாப் 4 பிளேயர்ஸ் வந்து நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர்ஸாக இருக்கிறதுனால டெல்லிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கிரவுண்ட் சண்டிகர் கிரவுண்ட் ஹை ஸ்கோரிங் பிச். 191 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 153 ரன் ஸ்கோர், 174, 254, 214, 202. ஆல்மோஸ்ட் பாருங்கள் 190, 200, 200, 200 மொத்தம் 4 மேட்ச் ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேம். 174 ஹை ஸ்கோரிங். ஒரே மேட்ச் மட்டும்தான் 153 ரன்ஸ் லோ ஸ்கோரிங். இப்படி தான் வந்து ஹை ஸ்கோரிங் பிச்சு இந்த சண்டிகர் கிரவுண்டில் இருக்குது. இதுதான் பாஸ்டாக நடந்த மேட்சஸோடைய ஸ்கோர்ஸ். இப்போ கேப்டன் பிக்ஸ் மிச்சல் மார்ஷ், ஷிகர் தவான் இல்லை, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் பிரப்சிம்ரன் சிங், சாம் கரன் அண்ட் ராகுல் சேகர், இவங்கெல்லாம் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸாக நான் என்னுடைய 3வது டீமில் இந்த பிளேயர்ஸ் படி போக போகிறேன். ஸோ இதுதான் இந்த டீமோடைய அப்டேட். இந்த டீம் டிப்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், டீமை க்ரியேட் பண்ணலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிச் ரிப்போர்ட் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன் லாஸ்ட் 30 மினிட்ஸில். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்டும் அதில் கொடுக்குறேன். அதில் டெமோ டீம்ஸும் கொடுக்குறேன். எல்லாம் அந்த டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.